ஆரம்பத்திலேயே தோல்வியடைஞ்ச தன்னோட பிசினஸை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க ஒரு இல்லத்தரசி. வாங்க அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன விலை அழகே பகுதி மூலமா. வணக்கம், என்னோட பேர் ராஜசுதா. நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல அம்பலிக்கை கிராமத்துல நெய் பட்டர் அண்ட் கீ மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பொதினி டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இந்த தொழிலுக்கு 3வது தலைமுறை. நான் படிச்சது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தேன். படிச்சுட்டு நான் 6 வருஷம் ஐடி துறையில வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த தொழில் அப்பாவோட தொழிலை பார்த்து வளர்ந்தனால, ரெண்டாவது நாங்க பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் காட்டி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தனால, நம்ம தொழிலுக்குள்ள பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுல இருந்து எனக்கு இருந்துச்சுங்க. அதுக்கு நான் ஆனா எனக்கு அந்த சரியான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நம்ம எப்பயும் போல நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்பிட்வீன்ல அப்பா கிட்ட கேட்டேன், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல கொஞ்சம் அப்பானால பிசினஸை மேனேஜ் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்கும் போது அவங்க பொண்ணுனால இந்த தொழில் பண்ண முடியாது, பால் தொழில ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கறனால பண்ண முடியாது, நீ உன்னோட ஜாபை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதிர்பாராத விதமா டவுன் ஆயிருது. என் அப்பாவுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொன்னாங்க. அப்போ நான் எடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா என்னால டிராவல் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பேச ஆர்டர்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஆன்லைன்ல ட்ரை பண்ணது நான் ஒர்க் பண்ணும் போதே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசி நான் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரிப்பீட்டடா கால் பேசும்போது நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா எடுத்தேன். அது ஒரு 5 kg ஆர்டரு. அவங்க சென்னையில இருந்து நம்ம மேக் பண்ற மெத்தட், அந்த ட்ரெடிஷ்னலான மெத்தடை பார்த்துட்டு அவங்க ரொம்ப லைக் பண்ணி நம்மளை நம்பி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சமா நம்ம என்னன்னா ஒரு 15 கஸ்டமர் 20 கஸ்டமர் அந்த வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேல ஆச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சென்னையில அதிக வரவேற்பு இருந்துச்சு. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், எல்லா ஊருக்கு, ஈவன் கிருஷ்ணகிரி, எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றோம். அந்த மாதிரி முக்கால்வாசி B2B தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஹோல்சேல் அண்ட் ரீசேலர்ஸ்க்கு தான் நாங்க சப்ளை பண்ணணும். அவங்களும் நல்லா டெவலப் ஆகி வர ஆரம்பிச்சாங்க. அதாவது நாங்க எங்க கிட்ட இருந்து வாங்கி புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருடைய பிசினஸ் ரீதியான டெவலப்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்க நெய் பாத்தீங்கன்னா முழுக்க மேனுவல் மெத்தட் தான். அடுப்புலதான் காய்ச்சணும். மேனுவலா காய்ச்சி அதோடைய குருணை மேக் பண்றதுல இருந்து எல்லாமே ட்ரெடிஷ்னலா தனியா ஒரு ஆத்து மணல் அந்த மாதிரி ரூம் செட்டப் போட்டு நம்ம நேச்சரா என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுல குருணை ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே அதை விரும்புற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கொடுக்குற பேக்கிங் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 கிலோ டின் ஹோல்சேல் அண்ட் ரீசேலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்ப அதிக ரெக்வெஸ்ட் பன்னீர்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன அதிகமா அடுத்து கேட்கறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம் நாங்க. நாங்க அடுப்புலதான் இப்ப வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா விறகு அடுப்புலதான் காய்ச்சிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. சோ அதனால கேஸ் அடுப்புலதான் காய்ச்சிட்டு இருக்கோம். அந்த மெத்தடை மட்டும் நாங்க இப்ப வரைக்கும் மாறல. நாங்க இப்ப பட்டர் ப்ராசஸிங் எல்லாம் நம்ம மெஷினரிஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்த மாற ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா கீ மேக்கிங்ல மட்டும் கஸ்டமர்ஸ் இப்ப நம்மளே மாறலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது எங்களோட கஸ்டமர்ஸ் நீங்க மாற வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரியே காய்ச்சி கொடுங்க, இந்த மாதிரி காய்ச்சும் போதுதான் நாங்க எதிர்பார்க்கிற அரோமாவும் டேஸ்டும் எங்களுக்கு எது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இன்னுமே நம்ம எவ்வளவு ஆர்டர்ஸ் அதிகமானாலும் இந்த மேனுஃபேக்சரிங் மெத்தடை மட்டும் நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் கேட்கறாங்களோ அதே மாதிரி காய்ச்சி கொடுத்தாதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்க அந்த மாதிரியான மெத்தட் மேனுவலா காய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காய்ச்சறது இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல, அதாவது இது 500 ml பாட்டில், 500 ml, 200 ml, 1 லிட்டர்,
இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வந்து நம்ம வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ற கஸ்டமருக்கு நம்ம சிங்கிள் பீஸாவும் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லாம வந்து கடைங்களுக்கு பல்கா, அதாவது ஒரு பீஸ்ல ஒரு 15 லிட்டர்ல வந்து ஒரு லிட்டர்ல வந்து 15 பீஸ் ஒரு பாக்ஸுக்கு வச்சு நம்ம ஹோல்சேலாவும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கீ பிசினஸை பொறுத்த வரைக்கும் புதுசா யாரும் இந்த தொழிலுக்குள்ள வரணும்னு நினைச்சா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல முறையில குவாலிட்டியான பொருளை வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 to 15% ஆஃப் மார்ஜினை எடுக்கலாம். பட் ஆனா இன்னும் ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நம்மளுடைய கஸ்டமர்ஸை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த தொழிலுக்குள்ள வரணும். அப்படி நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தா கண்டிப்பா நம்மளால இந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு முக்கியமா வந்து குவாலிட்டியில நம்ம எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் ஆகாம போனா நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் என்னைக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணி நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய பொதினியோட முக்கியமான டீம் மெம்பர்ஸுங்க. இவங்க வந்து அப்பாவுடைய பிஸ்னஸ் தான் இப்போ நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குற டீம் மெம்பர்ஸு. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதோடைய முக்கிய பங்கு வந்து நம்மளுடைய டீமுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம முக்கியமாக வந்து இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.